ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. சமீபத்தில், அதாவது இந்த 2-3 நாளைக்குள்ளே ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க. அது என்னென்னா, மாணவர்களை எதிர்மறையாக திட்டக்கூடாது, மாணவர்களிடத்தில் எதிர்மறையாக எதையும் பேசக்கூடாது, அந்த வகுப்பறையில் அவங்களுக்கு எதிர்மறையான கருத்துகளையோ அல்லது எதிர்மறையான செயல்களையோ திணிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த செய்தியோட சாராம்சம். இந்த எதிர்மறையான விஷயங்கள் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாங்கள்லாம் படித்த காலத்தில் இந்த எதிர்மறை அப்படிங்கிற வேர்டே எங்களுக்கெல்லாம் தெரியாது, எங்கள் டீச்சர்ஸ்க்கும் தெரியாது. எப்படின்னு சொல்கிறேன். அதாவது அதில் அந்த செய்தியில் சொல்லியிருந்தாங்க, கற்றலில் பின்தங்கியுள்ள மாணவர்கள், கற்றலில் பின்தங்கியுள்ள மாணவர்கள், அதாவது கலைத்திறன், பல்வேறு தேர்வுகள், பல்வேறு கலைத்திறன்கள், அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதிலெல்லாம் ஆர்வமுடைய மாணவர்கள், ஆர்வம் இல்லாத மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. இதுவே தப்பு தான். ஃபஸ்ட்டு நான் தான் சொன்னேனே, நாங்கள் படிக்கிற காலத்தில் அதாவது பல்வேறு தேர்வுகள் நடக்கும், அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்கில் டெஸ்ட்டு, இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனாலும் இதில் ஆர்வம் இல்லாத மாணவர்கள், ஆர்வமுடைய மாணவர்கள் அப்படின்லாம் எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் எதுவுமே எங்களுக்கு அதை எடுத்து சொன்னதில்லை. உங்களுக்கு ஆர்வம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆர்வம் இருக்கிற மாணவர்கள் ஆர்வமாக அதில் லிஸ்ட்டில் பேர் கொடுப்பாங்க. அதாவது ஃபுட்பால் சிலர் விளையாடுவாங்க, கொக்கோ சிலர் விளையாடுவாங்க. அதே சமயத்தில் மேத்ஸில் ஸ்கில் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கிற மாணவிகள் இருப்பாங்க. ஃபிசிக்ஸில் மேத்ஸ்லேயும் புலி மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. அவங்கள பார்த்து நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆகி நானும் இதில் கலந்துக்கிறேன், என்னோட திறன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டியிலையோ இல்லை கட்டுரை போட்டியிலையோ இல்லை ஓவிய போட்டியிலையோ இந்த மாதிரி எல்லாம் கலந்துக்கிட்டதை நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்களும் மாணவ பருவத்திலேருந்து வந்தவங்க தான், எங்களுக்கும் டீச்சர்ஸ் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போது இதை அதாவது மாணவர்களை எதிர்மறையாக திட்டக்கூடாது, மாணவர்களை எதிர்மறையாக எந்த செயல்களையும் ஈடுபடுத்தக்கூடாது, அதாவது எதிர்மறையான செயல்களை செய்து அவர்களை மனம் புண்படும்படியாக எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலைமை ஏன் வந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் எப்படி எடுத்துகிட்டு போனாங்க, ஒரே ஒரு சிம்பிள் தான், அதை மட்டும் சொல்லிக்கிறேன். சிம்பிள் லாஜிக் தான். எங்கள் டீச்சர்ஸு இந்த மாதிரி அதாவது சொல்கிறாங்க இல்லையா, மாணவர்கள் பல்வேறு தேர்வுகள், கலைத்திறன் பயிற்சிகள், அதில் ஆர்வம் உள்ளவர்கள், இதில் ஆர்வம் இல்லாத மாணவர்கள், அதுலேயும் பயப்படும் மாணவர்கள் வேறையாம், கற்றலில் பின்தங்கியுள்ள மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பிரித்ததே இல்லை. நாங்கள் படிக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் பிரித்ததே இல்லை. டீச்சர்ஸ்க்கு தெரியும், எங்கள் டீச்சர்ஸ்க்கு தெரியும், இந்த பொண்ணுக்கு இதுதான் வரும், அதாவது ஓவியத்தில் இவ நல்ல படிச்சுட்டி, இவ நல்ல பாட்டு பாடக்கூடிய பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த துறையில் பூஸ்டப் பண்ணுவாங்க. மற்றபடி எதுலேயுமே ஆர்வம் இல்லாத மாணவர்கள், இல்லை ஆர்வம் மிகுதியில் ஓவர்வெல்மிங்கான மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் எங்கள் டீச்சர்ஸ் எதுவுமே சொன்னது கிடையாது. இதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அந்த கருத்தை தான் இந்த வீடியோவில் பதிய வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். டீச்சர்ஸு அவங்க மனசுக்குள்ளே தான் வச்சுப்பாங்க, இந்த பொண்ணுக்கு இவ்வளோ தான் கெப்பாசிட்டி, இந்த பொண்ணுக்கு இவ்வளோ தான் கெப்பாசிட்டி, அவள் பாட்டு போட்டியில் நல்லா பாடுவா, இவ ஓவியம் நல்லா வரைவா, அவளுக்கு மேக்ஸ் நல்லா வரும், இவளுக்கு ஃபிசிக்ஸ் நல்லா வரும், இவளுக்கு சோஷியல் சயின்ஸ் நல்லா வரும், ஹிஸ்ட்ரியில் அவள் புலி, ஜாகிரஃபியில் அந்த மேப் அப்படியே ஒரு பொண்ணு வரைவா, அதில் அவள் எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுவாங்க. மற்ற சப்ஜெக்டிலெல்லாம் நீ இப்படி மார்க் வாங்கியிருக்க, இந்த மார்க் ஏன் குறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. மற்றபடி ஒரு வார்த்தை கூட நீ
ஹிஸ்ட்ரி படிக்கிறியா, நீ ஜாகிரஃபியில் ஒன்றும் தேர மாட்ட. ஜுவாலஜி படிக்கிறியா, பாட்னி உனக்கு சரியாக வராது. இப்படியெல்லாம் எதிர்மறையாக பேசுனதே கிடையாது, பேசக்கூடாது டீச்சர்ஸு. இது அதுக்கு தான் சொல்ல வரேன். மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறது என்னென்னா, மாணவர்கள் இது படிக்கிறதுக்கு கூட எனக்கு இதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு கூட பிடிக்கல. மாணவர்கள் பல்வேறு தேர்வுகள், கலைத்திறன் போட்டிகள் இதை நடத்துகிறாங்க இல்லையா, இதில் ஆர்வமுள்ள மாணவர்களாம், இதில் ஆர்வம் இல்லாத மாணவர்கள், இதில் அதாவது இந்த தேர்வுகள்லேயோ கலைத்திறன் போட்டிகள்லேயோ கலந்துக்க பயப்படுற மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தரம் பிரிச்சிருக்காங்க. அடுத்தது கற்றலில் பின்தங்கியுள்ள மாணவர்கள், ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இதுவே தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இதற்கான திட்டங்கள் எல்லாம் வகுத்திருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸை வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறது, அதுலேயும் தமிழ் ஆங்கில மொழிகளை வாசித்தல் பழக்கம், எழுதுதல், அதை எழுதுகிற திறனை வளர்த்துக்கிறது, அதே மாதிரி பேசுதல். இந்த பேச்சு போட்டியிலலாம் சில மாணவர்கள் கலந்துக்கிட்டு நிறைய பேசுவாங்க, கைத்தட்டல் வாங்குவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் இருக்கும், கைத்தட்டல் வாங்குவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. கணித பாடத்தில் மிகப்பெரிய வல்லுநர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. ராமானுஜம், அவங்களுக்கு ஈக்குவலாக நிறைய மாணவர்கள் இருந்து தான் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபாரினுக்கு போயிட்டு அங்கே கூகுள், இப்போ எலான் மஸ்க்கு அவங்களோட ஏஐ வருது இல்லைங்களா, இதிலெல்லாம் நம்ம தமிழர்கள் மிகப்பெரிய அளவில் போகிறாங்கன்னா இதுதான் காரணம். இப்போது ரீசண்டாக இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுன்ற அந்த ஒரு இதுவே மறைஞ்சிட்டு வருது. ஏன்னா அதில் எந்த விதமான வணிக பொருளாதார முன்னேற்றங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறத கொண்டு வராங்க. அதுவும் டீச்சர்ஸ்க்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும் இல்லையா. இது அதாவது மாணவர்களை எதிர்மறையாக திட்டக்கூடாதுன்ற தலைப்பு வந்து எப்படி போகுதுன்னா, தரம் பிரிச்சிடுறாங்க. தரம் பிரிக்கக்கூடாது, முதல்ல எதிர்மறையாக இந்த மாதிரி சிந்திக்கிறதே கூடாது அப்படிங்கிறது தான் நான் கைகூப்பி வணங்கி கேட்டுக்கிறேன். ஏன்னா மாணவர்கள் தான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை யாருக்கும். மாணவர்கள் எல்லாருமே மாணவர்கள் தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். உனக்கு வந்து இது வரவே வராது, நீ ஸ்லோ லேர்னர், இந்த கிளாஸ்க்கு போ. அதாவது ABCDEFGHIJKLM வரைக்கும் போகுது எனக்கு தெரிஞ்சு. எம் கிளாஸில் இருக்கிறவன் வெரி ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு பிரிச்சுருது. ஏ கிளாஸில் இருக்கிறவங்க வெரி ஹை லேர்னர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறது. இதெல்லாம் எதுக்குன்னே தெரியல. இந்த மைண்ட் செட்டோட ஒரு பாடத்திட்டம் இருக்கிறதே மிகப்பெரிய தப்பு அப்படின்னு நான் என்னோடய வாதத்தை முன்வைக்கிறேன். இது சரியாகவும் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா எங்களுக்கு அனுபவம் இருக்குது. எனக்கு வந்து சில பாடங்கள் சரியாக வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டாப்புல, அடுத்த இன்னொரு பொண்ணுக்கு, இன்னொரு மாணவிக்கு இன்னொரு பாடத்தில் படிக்க வராது, இல்லை எழுத வராது, இல்லை வாசிக்கும் திறன் கம்மி அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் இருக்கும் இல்லையா. ஒரு சிலருக்கு 5, அதாவது 5 சப்ஜெக்ட்டுமே வராது. அவங்களெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணாங்க அந்த காலத்தில்? எப்படி தான் மேனேஜ் பண்ணாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாணவர்களை தரம் பிரித்ததே இல்லை எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம், என்றைக்குமே தரம் பிரித்ததில்லை. அவங்களுக்குள்ள என்ன ஸ்கில் இருக்கோ அதை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக பூஸ்டப் வார்த்தைகளை தான், அதாவது எதிர்மறை எண்ணங்கள் இல்லாத நேர்மறையான எண்ணங்களை தான் தந்திருக்காங்க. அது எப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி சொல்கிறது. இந்த நிறைய கலாமிட்டிஸ் எல்லாம் வந்தது இல்லைங்களா, தமிழ்த்தாய் வாழ்த்து தேசிய பாடல் பாடுறதில்ல, நிறைய பேருக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு, அதுவே ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் தான். அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கேட்டிங்கன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து தெரியலை, தேசிய பாடல், தேசிய கீதத்தை வாசிக்க பாடவோ தெரியலை. ஏன் இதெல்லாம் நடக்குது? எங்கள் ஸ்கூலில் நடந்தது. எங்கள் எல்லாரையுமே சி கிளாஸ் தான் நான்,
அதாவது 6th டென்த்து வரைக்கும் 8th படிக்கும்போது எங்கள் பாட்டு டீச்சர் ராணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களெல்லாம் ஒரு மரத்தடியில் தான் இருந்தது எங்களுக்கு கிளாஸு. அந்த மரத்தடியில் உட்கார வச்சு எல்லா கிளாஸுமே ஒரு அப்போல்லாம் ஏபிசி டிஇ அவ்வளோதான் இருக்கும். கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கும். 5 கிளாஸஸ் தான். எல்லா வகையான ஸ்டூடெண்ட்டுமே இருப்பாங்க. இந்த 5 கிளாஸையும் ஒன்றா உட்கார வச்சு ஒரு தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து பாட சொல்லிகிட்டு இருக்காங்க. நடுநாயகமாக நான் வந்து நல்லா பாடிட்டு இருக்கேன். ஓகே, தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் நல்லா பாடிட்டு இருக்கும்போது இங்கே எழுந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இன்னொரு பொண்ணு உமான்னு சொல்லிட்டு அவங்களையும் எழுந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவங்க 2 பேருமே நல்லா பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்மாஸ்டர் அவங்க வந்து மெர்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எங்களுக்கு ஹெட்மாஸ்டர் அவங்கக்கிட்ட சொல்லி எங்களை வந்து இவங்க 2 பேருமே நல்லா பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நிற்க வச்சு பாட வைக்கிறாங்க. நாங்கள் வந்து அந்த உச்சரிப்பு, அந்த பாடும் தொனி, குரல் வளம் இதெல்லாம் நல்லா இருக்கும்போது அந்த மற்ற ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எதிர்க்க நிற்க வச்சுட்டு எங்களை பாட சொல்லும் போது அவங்கள சில பேர் இன்னும் 5 பேர் நல்லா பாடி, அதாவது நாங்கள் பாடினதை பார்த்துட்டு தேசிய கீதம் அண்டு தமிழ் தாய் வாழ்த்து நாங்கள் பாடினதை பார்த்துட்டு இன்னும் 5 பேர் ஸ்டூடெண்ட்டு நல்லா பாடுறாங்க. அவங்களையும் இந்த குழுவில் சேர்த்துறாங்க. அதே மாதிரி எல்லாரையும் நல்லா பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் பாட்டு டீச்சர். இதுதான் நேர்மறையான சிந்தனைகள். எல்லாருமே நாங்கள் நல்லா பாடிட்டுருப்போம். ப்ரேயர் சாங்கு, அதாவது ப்ரேயர் சாங்குன்னா தமிழ் தாய் வாழ்த்து தான். ப்ரேயர் முடிக்கும் போது தேசிய கீதம் தான் பாடப்படும். என்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா எங்கள் டீச்சர்ஸ் தான் காரணம். அவங்களுடைய அந்த அப்ரோச் தான் காரணம். அந்த தரம் பிரிக்கிறாங்க இல்லையா, அதுவே கூடாது. நல்லா பாடுற ஸ்டூடெண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறதும் இல்லாமல் அங்கே இருந்த ஒரு 100 ஸ்டூடெண்ட் 500 ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லைங்களா, எல்லாரையும் தமிழ் தாய் வாழ்த்தையும் தேசிய கீதத்தையும் நல்லா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்டப் பண்ணி இன் பிட்வீன் அமாங் த ஸ்டூடெண்ட்டு இவங்களுக்குள்ளேயே நல்லா பாட வைக்கிற அந்த சிந்தனைகள் எங்கள் டீச்சர்கிட்ட இருந்தது. அதை மாற்றுங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோ லேர்னர்ஸ்னால் நீ வந்து ஸ்லோ லேர்னர், நீ ஸ்லோவாக தான் படிக்கிற, உனக்கு மேக்ஸ் வரலை, உனக்கு சயின்ஸ் வரலை, உனக்கு பாட்டே வரலை, உன்னால் பேசவே முடியாது, அடுத்தது உன்னால் ஒரு கலரிங் கூட பண்ண முடியாது, ஓவியம் வரைஞ்சிட்டு கலரிங் கூட பண்ண முடியாது, இல்லை உனக்கு வந்து இந்த ஸ்கூலில் எந்த சப்ஜெக்ட்டுமே வரல, உன்னை வந்து எப்படி படிக்க வைக்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு மட்டும் பேசிடாதீங்க. அதுக்கு தான் நான் எழுதி வச்சுருக்கேன். அதாவது பல்வேறு தேர்வுகள், திறன் தேர்வுகள், ஸ்கில் டெஸ்ட்டு, கலைத்திறன் போட்டிகள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இதில் ஆர்வமுள்ள மாணவர்கள், இதில் ஆர்வம் இல்லாத மாணவர்கள், இது எதுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இதில் பயப்படும் மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கற்றலில் பின்தங்கியுள்ள மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். நிச்சயமாக இதை வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக சொல்லிக்கிறேன். இதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்ல எதிர்கால மாணவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாருமே நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல சமுதாயத்தில் நல்ல மாணவர்களாக உருவெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம தான் ஏற்படுத்தி தரணும். இந்த மாணவர்களை எதிர்மறையாக திட்டக்கூடாதுங்கிற கருத்தின் கீழே இத்தனையும் வருது. இதில் ஆர்வம் இல்லாத மாணவர்கள், ஆர்வமுள்ள மாணவர்கள், பயப்படும் மாணவர்கள், கற்றலில் பின்தங்கியுள்ள மாணவர்கள் அப்படிங்கிற இந்த கேட்டகரிஸ் வந்து இதுதான் எதிர்மறையாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த பாட்டு சொன்னேன் இல்லைங்களா, தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் நாங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த தேசிய கீதத்தில் நிறைய இந்த ஹிந்தி கலப்பெல்லாம் வரும். அதை தமிழில் எப்படி பாடுறதுன்னு கூட எங்களுக்கெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க. அதை எந்த மிஸ்டேக்கனும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் பாடுறோம்னா எங்களுடைய டீச்சரோட, அதாவது ராணி அப்படிங்கிற பாட்டு டீச்சரோட
அவங்களோட எஃபோர்ட்டு, அவங்களோட நேர்மறையான எண்ணங்கள். எங்கள் ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸுமே அப்படி தான் இருப்பாங்க. சயின்ஸு சயின்ஸில் வந்து எனக்கு ஒரு செமினார் கொடுக்குறாங்க. இதை கூட நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஜேஎல் பையட் இந்த டெலிவிஷன் பற்றி ஒரு செமினார். நான் ஃபஸ்ட்டு ஒரு செமினார் கிளாஸ் எடுத்துடுறேன். சின்ன பசங்க அப்போல்லாம் 10th இல்லை 6th இன்னொரு செமினார் கிளாஸு. 6th வந்து ஜேஎல் பையடு இந்த டெலிவிஷன் பற்றி எடுக்கணும். அதுதான் பிற்காலத்தில் எனக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதெல்லாம் தான் நேர்மறையான சிந்தனைகள். எங்கள் தமிழ் மிஸ்ஸு ஜெயலக்ஷ்மி, அவங்க சயின்ஸ் மிஸ்ஸு ஜெயலக்ஷ்மி, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு செமினார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது நல்லா படிக்கிற பசங்களை, நல்லா படிக்காத பசங்க யார் யாருன்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லா டீச்சர்ஸ்க்குமே தெரியும். அவங்க மனசில் வச்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. நீ வந்து நாளைக்கு ஜேஎல் பையடு டெலிவிஷன் பற்றி செமினார் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பயந்துக்கிட்டே போய் படிப்போம். அந்த செமினார் கிளாஸை வந்து எப்படி தான் எடுக்க போகிறோமோ தெரியல. இந்த போர்டு இங்கே இருக்கும், அது சாக்கு எடுக்கும் போதே கொஞ்சம் ஷிவரிங்காக இருக்கும். அப்புறம் போக போக சரியாக போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எடுக்கும் போதே சிலதெல்லாம் சொல்லுவாங்க. பாரு என்னென்ன படிச்சிருக்கா, இதில் இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்கிறா. அந்த ஆசிலேஷன்ஸ் வரும் இல்லைங்களா, வெர்டிக்கல் அண்டு ஹரிசாண்டல் ஆசிலேஷன்ஸு இந்த டெலிவிஷனில் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருக்கா, நீங்கள் வந்து எப்படி படிச்சிங்க, ஓகே. அதாவது இந்த கிளாஸில் எடுக்கிற செமினார் எடுக்கிற இந்த பொண்ணு இது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிருக்கா, நீங்கள் எந்த மாதிரி படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் எழுப்பி கேட்பாங்க. ஒரு சிலருக்கு தெரியாது, ஆக்சுவலாக அந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து தெரியவே தெரியாது. அந்த பசங்கள்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க. மறுநாள் இன்னொரு அதாவது அதே யூனிட்டில் இன்னொரு சப்ஜெக்டு, அந்த இது இருக்கு இல்லைங்களா, சப் டைட்டில், அதுலேயே இன்னொரு சப்ஜெக்டை வந்து சப்ஜெக்ட் மீன்ஸ் அந்த டைட்டில் சப்டைட்டில், ஓகே. அதை வந்து நீ நாளைக்கு செமினார் எடுக்கிற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் படிக்க வச்சாங்க. இதுதான் நேர்மறையான எண்ணங்கள். யார் படிக்கலையோ இல்லை படிச்சுட்டு அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியலையோ அவங்க நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பயப்படாமல் செமினார் கிளாஸ் எடுப்பாங்க. தட்ஸ் ஆல். இதுதான் டீச்சிங் மெத்தடு. மற்றபடி இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக பிரிச்சுட்டு பசங்க நீ படிக்கலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் படிக்காமல் தான் போவாங்க. அது வந்து நிறைய டென்ஷன் ஏற்படுது. அந்த பசங்க, ஒரு சில பசங்க வந்து நார்மலாக நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷனோ இல்லை சைல்டு ஷவரிங் ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில், இப்போது சென்னைக்கு ரீசெண்டாக போயிருந்தேன். அங்கே ஒரு குழந்தை என்கிட்ட, என்னோடய பொண்ணும் 10th அப்போ படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணும் 10th தான் படிச்சுட்ருக்காங்க. நான் ஏதோ சொல்ல போய் அவங்க ஒரே 1 மணி நேரம் என்கிட்ட டென்ஷனாக பேசுகிறா. அந்த பொண்ணு தான் படிப்பாளா, நான் படிக்க மாட்டேன்னா, ஏன் இப்படி கேட்டகரி வைஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டென்ஷனோட பேசிகிட்டு இருக்கா. நான் அந்த ஃபங்க்ஷனை மறந்துட்டு அதை கேட்டுட்ருக்கேன். என்னோடய மதர், அப்புறம் என்னோடய சிஸ்டர் எல்லாமே கூப்பிடுறாங்க. இருந்தாலுமே அந்த பொண்ணோட பிரச்சனை தான் எனக்கு பெருசாக தோணுச்சு. அதனால தான் இதை எடுத்திருக்கேன், இந்த கருத்தை. மாணவர்கள் வந்து ரொம்ப பாவம், இப்போது இந்த காலத்தில் ரொம்ப பாவமாக இருக்குது அவங்களெல்லாம் பார்க்குறது. நம்மளோட ஐடியா வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சுன்னா மாணவர்களோட எதிர்காலமே, அவங்களோட சூழ்நிலைகள் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஹெல்ப்பிங்காக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மைண்டோட இந்த கேட்டகரி வைஸ் இருக்கிற மாணவர்களை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்டை எழுதவே முடியாத மாணவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. கலைத்திறன் போட்டிகள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸே இல்லாத மாணவர்களும் இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. இதில் ஆர்வமுள்ள மாணவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்கள ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இதில் ஆர்வம் இல்லாத மாணவர்களையும் பார்த்துருப்பாங்க டீச்சர்ஸு, கண்டிப்பாக அதையும் பார்த்துருப்பீங்க. கற்றலில் பின்தங்கியுள்ள மாணவர்கள் அந்த கிளாஸில் இல்லாதவங்க இருக்கவே மாட்டாங்க.
யாரோ ஒருத்தர் 2 பேராவது கற்றலில் பின்தங்கியவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது எஜுகேஷன்லேயே இருக்கிற நிறைய வல்லுநர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதெல்லாம் தெரியாமல்லாம் இருக்கவே இருக்காது. அதற்கு உண்டான சீரிய முயற்சிகள் நிறைய எடுத்திருக்காங்க. நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, அதாவது எத்தனையோ திட்டங்கள், நல்ல பல திட்டங்கள்லாம் நிறைய மாணவர்களை முன்னேற்றிருக்கு. அதுலேயே அதாவது டீச்சர்னா அந்த தொழிலை தெய்வமாக மதித்து ஒரு மலைப்பாங்கான இடத்துக்கு பேருந்து வசதி இல்லை டூ வீலர் வசதி இல்லாமல் ஒரு நீந்தி போய் அந்த பசங்களுக்கு சொல்லித்தர்ற எத்தனையோ டீச்சர்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, அதில் இது வந்து ஒரு சின்ன ஒரு கருத்து தான். இந்த எதிர்மறையான இந்த சிந்தனைகள் இருக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் அதாவது டீச்சர்ஸ் மனசுக்குள்ளே தான் இருக்கணும். அது ஸ்டூடெண்ட்டோட மனசுக்குள்ளே போகாத மாதிரி பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த ரெக்வசிஷன். ஓகே, அதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஸ்கூலில் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்னா அப்போல்லாம் நாங்கள் அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளியில், அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் படித்தவங்க தான். அதே தனியார் பள்ளிகள்லாம் நிறைய இல்லை. இப்போ தனியார் பள்ளிகள் நிறைய இருக்குது. இருந்தாலுமே தங்கிலீஷ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய ப்ராப்பர் இங்கிலீஷ், அதாவது ஆக்சென்ட் இங்கிலீஷ், யூகே யூஎஸோட ஆக்சென்ட் இங்கிலீஷை வந்து பேசுகிற குழந்தைகள் யாரையுமே பார்க்க முடியல. எவ்வளோ பணம் கொடுத்து படிக்க வச்சாலுமே அந்த ஸ்டாண்டர்ட் வந்து அவ்வளோதான் இருக்குது. அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது டீச்சர்ஸ் சொல்லி தந்திருக்காங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் சைடு எப்படி சொல்லி தந்தாங்க, அதாவது என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, நாங்கள் 4 பேர் ஒரு சின்ன ரூம் தான் இருக்கும். அந்த சின்ன ரூமில் ஒரு 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 4 மூலையிலையும் ஒவ்வொருத்தரும் உட்காந்துட்ருப்போம். இண்டு பேப்பர் வாங்கிட்டு வருவாங்க அப்பா. இண்டு பேப்பரோட 4 பக்கத்தை எடுத்து நாங்கள் சத்தம் போட்டு படிக்கணும். தெருவில் போகிறவங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பசங்க என்ன இப்படி படிச்சுட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சிந்திப்பாங்க. ஒரு சிலர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவாங்க. அது முக்கிய காரணம் என்னென்னா வொக்காபுலரி. அந்த ஒரு வேர்டோட அந்த சினானிம்ஸ் அண்டானிம்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது எந்தெந்த மாதிரி வேறுபடுத்தி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சின்ன வயசுலேருந்தே அப்படிங்கிறது தான் அதோட குறிக்கோள். பேப்பர் படிக்கிறது, காலையில் எழுந்து ஒரு 1/4 மணி நேரம் பேப்பர் படித்தே ஆகணும். அதை சத்தம் போட்டு படிக்கணும். தெருவில் ஒரு குட்டி தெருவு தான் எங்கள் தெரு. அந்த தெருவில் போகிறவங்க வரவங்களாம் சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் படிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணம், எதிர்மறையான எண்ணம் இல்லாமல் நல்ல எண்ணம் இருந்தது. இன்றைக்கு வரைக்குமே இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ நாங்கள் வந்து கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு அமைப்பில் நாங்கள் மிகச்சரியாக தவறே இல்லாமல் எழுதுறதுக்கு காரணம் அதுதான். இந்த ஐடியா கூட ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஐடியாக்கள் எல்லாம் நிறைய ஸ்கூல்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும். இந்த ஸ்லோ லேர்னர்ஸு அந்த மாதிரி எல்லாம் தரம் பிரிக்காமல் மெருகேற்றணும்னு கேட்டுக்கிறேன். இன்னொன்று, அடுத்தது தமிழ் ஆங்கில மொழிகள். இந்த பிரச்சனை நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது. அதாவது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்களுக்கு தமிழ் தெரியுதா அப்படின்னு கேட்டால் 100% நான் தெரியலன்னு தான் சொல்லுவேன். ஒரு சில மாணவர்கள் விதிவிலக்காக இருக்கலாம். எல்லா மொழிகளையும் அவங்க கற்று தேர்ந்தவங்களா எந்த பிழையும் இல்லாமல் எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் அதுக்கு வரலை. எல்லாருமே 100% இந்த தமிழ் ஆங்கில மொழிகளை மிகச்சரியாக அதை வந்து நம்ம கொண்டு வரணும். இதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது எனக்கு தெரிஞ்ச, அதாவது என்னோடய குழந்தை தமிழ் அவனுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் சொல்லிட்டாங்க. ஓகே, அன்னையிலேருந்து சரியாகவே படிக்கிறதில்ல. தமிழ்னாவே ஒரு அதாவது டீக்ரடேஷன். டீச்சர்ஸு தமிழ் இவனுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே டீக்ரடேஷன் தான். டீச்சர்ஸை பொறுத்தும் இருக்குது.
இது வந்து ஒரு நாள் நான் பார்க்குறேன். ஒரு எக்ஸாம், அதாவது அந்த பல்வேறு தேர்வுகள்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா? ஒரு கட்டுரை, பொது கட்டுரை எழுதுங்க. மாமல்லபுரம் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பற்றி ஒரு பொது கட்டுரை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கட்டுரை எழுதியிருக்கான். அது வந்து அந்த பேப்பரை கொடுத்து அனுப்புகிறாங்க. எனக்கு ஷாக்கிங். இவ்வளோ தவறுகள் அப்படின்னு சொல்லிட்டு, கால் வர இடத்துல கால் வரலை, கால் வரக்கூடாத இடத்துல கால் வருது, புள்ளி வர இடத்துல, அதாவது மெய் எழுத்து வர்ற இடத்துல மெய் எழுத்து இல்லை, மெய் எழுத்து வரக்கூடாத இடத்துல மெய் எழுத்து இருக்குது. இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. உடனே மாமல்லபுரம் கடற்கரை கோயிலுக்கு சிற்பங்களையும் பார்க்கட்டும், அதே மாதிரி ஒரு டூராகவும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு உடனே கூட்டிகிட்டு போகிறோம் நாங்கள் 2 பேருமே. அந்த கடற்கரை கோயிலில் இருவருமே விளையாடிட்டுருக்காங்க. அதுவும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஓகே, அந்த சீனரிஸும் பாருங்கள். விளையாடுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த வட்டெழுத்துகள், அந்த சிற்பம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் இருந்த எழுத்துக்களையும் நான் சொல்லித்தரேன். பிற்காலத்தில் இன்றைக்கு அவன் கரெக்டாக எழுதுகிறான், என்னோடய பையன். அந்த மாதிரி பேரண்ட்ஸும் இதில் வந்து எதிர்மறையாக சிந்திக்கக்கூடாது. அதுக்கு உண்டான வழிமுறைகளை, ஒரு சின்ன ஐடியா தான். மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை பற்றி எழுதவே தெரியலையா, நேராக கூட்டிகிட்டு போங்க. இல்லை வேறு எதனா ஒரு கட்டுரையோ இல்லை அவங்களுடைய பாடத்துலேயோ இல்லை இலக்கண பிழைகள்லாம் நிறைய வரும். அதெல்லாம் எப்படி சொல்லித்தர்றது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் யோசிக்கணும், டீச்சர்ஸும் யோசிக்கணும். ஓகே, ரா பெரிய ரா, குட்டி ரா, அப்புறம் 2 சுழினா 3 சுழினா, இந்த வேறுபாடுகள்லாம் நிறைய பசங்களுக்கு தெரியவே இல்லை. இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அந்த பசங்களை தரம் பிரிக்கிறதுங்கிறது வேறு, அது மனசுக்குள்ளே இருக்கணும். நான் அதுக்கு தான் சொல்ல வரேன். பசங்களை அந்த பல்வேறு தேர்வுகள், கலைத்திறன் போட்டிகள், இதில் ஆர்வமுள்ள மாணவர்கள், ஆர்வம் இல்லாத மாணவர்கள், பயப்படும் மாணவர்கள், கற்றலில் பின்தங்கியுள்ள மாணவர்கள், இந்த கேட்டகரி ஃபுல்லாகவே பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் அவங்க மனசுக்குள்ளே தான் இருக்கணும். அவங்க ஒருபோதும் அந்த ஸ்டூடெண்ட்டு மனசில் இந்த கேட்டகரி வைஸு அவங்க வந்து இந்த கேட்டகரியில் தான் இருக்காங்கங்கிற ஒரு எதிர்மறையான எண்ணத்தை விதைச்சிடாதீங்க. தயவு செய்து விதைச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொண்டு போங்க. இந்த பெரியரா குட்டிரா, அடுத்தது 2 சுழினா 3 சுழினா, டகரம் நகரம் தகரம், இதெல்லாம் சொல்லித்தாங்க. குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், இந்த மாத்திரை அளவில் நிறைய பேருக்கு தெரியல. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இது உனக்கு தெரியலையா, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வேறு. அதாவது இந்த சப்ஜெக்டு உனக்கு வரவே வராது, இங்கிலீஷ் வரவே வராது, தமிழ் வராது, உனக்கு வந்து நல்லா வருது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு கேட்டகரி வைஸாக அவங்க நல்லா படிக்கிற பசங்க, நல்லா படிக்காத பசங்கன்னு பிரிக்கிறது எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது. இது நல்ல தலைமுறையை உருவாக்காது. இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறது, அதாவது டூர் கூட்டிகிட்டு போயோ இல்லை ஏதோ ஒரு வீடியோஸ் போட்டு காமிச்சு, அவங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் போட்டு காமிக்கலாம். எத்தனையோ இந்த கற்றல் திறன் வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஏதோ ஒரு இந்த கல்வி சம்மந்தமாக ஏதோ ஒரு இது கூட பார்த்தேன், வெப்சைட் கூட பார்த்தேன், அது சரியான ஞாபகம் இல்லை. அதிலெல்லாம் நிறைய கற்றல் திறனுக்கான இந்த தமிழில் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாத்திரை அளவுகள் அப்புறம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா. இதை எல்லாமே கரெக்டாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த கேட்டகரி வைஸாக தரம் பிரிக்கிறது கூடவே கூடாது அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா கேட்டகரி வைஸு தரம் பிரிச்சுட்டா அந்த குழந்தைகளோட மனசில் அது ஒரு டென்ஷனை உருவாக்குது. அந்த டென்ஷன் அவங்கள ஒழுங்காக படிக்க விடுறதில்ல. இதில் கவனம் செலுத்தி மனசுக்குள்ளே டீச்சர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸும் சேர்த்து தான் சொல்கிறேன், வச்சுக்கோங்க. என் பையன் நல்லா படிக்கலை, இந்த குழந்தை நல்லா படிக்கலை, இந்த ஸ்டூடெண்ட்டு நல்லா படிக்கலை அப்படிங்கிற எதிர்மறை எண்ணங்களை விட்டுடணும். ஃபஸ்ட்டு நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்கணும். அவங்களால படிக்க முடியுங்கிற எண்ணத்தை விதைக்கிற ஒரே ஒரு செயலை தவிர வேறு எதையுமே நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன்.
அப்புறம் ஒரு சின்ன விழிப்புணர்வு. அது என்னென்னா, ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நிறைய இந்த வில்லேஜ் சைடு ஸ்டூடெண்ட் எல்லாம் அவங்க பேரண்ட்ஸுக்கு விழிப்புணர்வு இல்லையா, அவங்கள கவனிக்க முடியலையா, அவங்களோட வாழ்வாதாரத்தை அவங்களோட தொழிலை செய்கிறதுக்கே அவங்களால முடியாம நிலையில் இந்த குழந்தைகளை பார்த்துக்க முடியலையா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே என்ன சூழ்நிலைகளில் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அந்த சூழ்நிலைகளில் வளர்கிற ஒரு இளம் பருவத்தினர், ஒரு 11th 12th படிக்கிற குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க முக்கியமாக இந்த முடிகளெல்லாம் இந்த சினிமா பார்த்துட்டு தான் அந்த ஹீரோ மாதிரி, அந்த ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு கத்தி எடுத்துக்கிறது, இந்த இந்த பின்னாடி முடிவிடுறது, இந்த ஸ்டைலெல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அது சினிமாவுக்கு நல்லா இருக்கலாம். நிகழ்காலத்தில் இந்த குழந்தைங்க பள்ளிக்கூடங்களுக்கு இந்த ஹேர் கட் பண்ணாமல், அந்த ஏதோ ஒரு ஆயுதங்களை கையில் வச்சுக்காமையே அவங்க தங்களை ஹீரோக்களை மனசுக்குள்ளே வரிச்சுக்கிறாங்க இல்லையா. இந்த ஆபத்தான சூழ்நிலையில் அவங்கள முன்னெடுத்து செல்வது, அவங்கள திருத்துறதும் ஆசிரியர்கள் கையிலையும் பெற்றோர்கள் கையிலையும் தான் இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். நிறைய இந்த இன்சிடெண்ட் பார்த்துருப்போம். அதாவது ஒரு சார் உக்காந்துருப்பாங்க. அங்கே ஒரு மாணவன் 2-3 மாணவர்கள் அவங்க கூட இருப்பான். அந்த மாணவன் வந்து தன்னை வந்து ஹீரோவா தலைவனாக நினச்சிக்கிட்டு சாரையே திட்டுற ஒரு நிகழ்வெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த இடத்துல இப்போ இருக்கிற சட்டத்தின் பிரகாரம் அந்த டீச்சர் அமைதியாக இருக்காங்க. ஓகே, அமைதியாக தான் இருக்காங்க. அந்த மாணவன் திட்டட்டும், என் மேலே எந்த சட்டமும் பாய்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு டீச்சருங்கிறவங்க தெய்வம் மாதிரி, நீ ஏன்ப்பா இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டால் அந்த பையன், நீ யார் என்னை கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தாக்குறதுக்கும் ஒரு வழிமுறை இருக்குது அவனுக்கு. திரும்ப டீச்சர்ஸு தாக்கிடக்கூடாது அப்படிங்கிற சட்டமும் இருக்குது. இதை வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்காங்களா, இல்லை சட்டத்தின் பிரகாரம் எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்களா? அந்த பையன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கான். ஒரு ஸ்கூலில் இதெல்லாம் நடக்குது. நிறைய நியூஸஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. இது வந்து மிக தவறாக தெரியுது. இளம் பருவத்தினர் ஒரு சார் வந்து உக்காந்துட்ருக்காங்க. அங்கே போயிட்டு அவனுடைய சூழ்நிலை தான் கண்டிப்பாக. அப்புறம் இதை வந்து காவல்துறையினரெல்லாம் கண்டித்து அவனை வேறு எதனா ஒரு நடத்தை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடவடிக்கைகளை எடுக்க போகும்போது தான் அந்த குழந்தைக்கு இது தெரிய வருது, நம்ம சாரை வந்து இப்படி திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்குண்டான சொல்யூஷனையும் கொண்டு வரணும். சார் வந்து இந்த மாதிரி டைமில், சாரோ டீச்சரோ இந்த மாதிரி டைமில் அவங்களுடைய பார்ட்டு, அதாவது டீச்சர்ஸுக்கே உரிய கண்டித்தல், அந்த குழந்தைய நல்லபடியாக வழி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுங்கிறதையும் அந்த கருத்தையும் இங்கே முன்வைக்கிறேன். சும்மா வெறுமனே ஒரு டீச்சர் தொழில் வந்துட்டோம் சட்டத்தின் பிரகாரமோ, இல்லை அந்த மாணவன் வந்து என்னை தாக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டோ கையை கட்டிட்டு உக்காந்துட்டு வேடிக்கை பார்க்குறது இந்த இளைய சமுதாயத்தை, இது எவ்வளோ தூரத்துக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியலை. தயவுசெய்து சட்டங்கள் இயற்றப்படணும். இதுக்கு நல்ல வழிமுறைகளையும் நடத்தைகளையும் கொண்டு வர்றதுக்கான சட்டங்களை இயற்றணும். அதே சமயத்தில் ஆசிரியர்கள் தங்களுக்குரிய அந்த பணியை எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். அதாவது அந்த குழந்தை வந்து தவறு செய்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரிய வருது, நம்மெல்லாம் பெரியவங்க. அந்த தவறை திருத்திக்கிறதுக்கு முடியாமல் நம்ம உட்காந்துருக்கிறதுங்கிறது வேறு. அந்த தவறை நம்ம அந்த குழந்தைய திருத்த முடியலையே அப்படிங்கிறது யோசிக்கிறது வேறு இல்லைங்களா. இதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணணும். இதுவும் ஒரு எதிர்மறையான நடவடிக்கை தான். இந்த அதாவது அந்த குழந்தையோட நடத்தையை நேர்மறையாக எடுத்துகிட்டு போகிறதும் ஆசிரியர்கள், அரசாங்கம்,
பெற்றோர்கள் எல்லார் கையிலையும் இருக்குது. இதுக்கு உண்டான விழிப்புணர்வும் தேவை. ஒன்லி படிச்சுக்கிட்டு இல்லை நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய வேலை நிறுவனத்துக்குள்ள ஒரு வேலையில் அமர்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அந்த மாணவ பருவத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளும் இருக்குது. இதையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இந்த கேட்டகரி வைஸாக பிரிக்கிறது இதெல்லாம் விட்டுறணும். மனசுக்குள்ளே இருக்கணும், எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கணும். அது மாணவ பருவம். அது அந்த குழந்தைங்களுக்கு என்னமே தெரியாது. நம்ம கூட மாணவ பருவத்திலேருந்து வந்திருப்போம். அந்த குழந்தை நிச்சயமாக எதுவும் தெரியாது. தெரியாமல் தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. தயவுசெய்து மாணவர்களை நம்ம தான் காப்பாற்றணும், நேர்மறையான எண்ணங்களுடன். தேங்க்யூ.